ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவர் இப்போ இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அது உண்மை இல்லை. உங்களுக்கு இது வரைக்கும் தெரிஞ்ச விதத்தில் அவங்க இப்போ இல்லை, ஆனால் அவங்க இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க. இந்த உடல் அழிஞ்சு போயிடும். ஆனால் மன உடல், பிராண உடல் இதெல்லாம் அவங்க கர்மாவோட வலிமையை பொறுத்து தொடர்ந்து இயங்கிட்டு தான் இருக்கும். இதுதான் நீங்கள் பெயின்னு சொல்கிறீங்க. ஒருத்தர் இறந்துட்டாரு, ஆனால் அவரோட கர்ம அமைப்பு இன்னும் கலையாமல் இருக்குது. அதனால் அது ரொம்ப தீவிரமாக இருக்கும். அவரோட கர்ம அமைப்பு எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கோ அந்த அளவுக்கு அவர் மற்றவங்க கண்ணுக்கு தெரிவார். இல்லைன்னா மற்றவங்க அதிகமாக உணர்கிற அளவுக்கு அவர் இருப்பார். உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, உங்களை சுற்றி இந்த மாதிரி எண்ணற்ற உயிர்கள் இருக்குது. நிறைய பேரோட கர்மா கரைஞ்சிட்டதால அதில் முக்காவாசி பேரை உங்களால் உணர முடியாது. அதே அவங்க கர்மா ரொம்ப தீவிரமாக இருந்தால், இதனால தான் நம்ம கலாச்சாரத்தில் யாராவது விபத்துலையோ தற்கொலை பண்ணிட்டோ இல்லை வேற ஏதோ வழியில் இயற்கைக்கு முரணாக இறந்து போனால் அவங்க பேயா மாறுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லை, எல்லாருமே அப்படி தான் ஆவாங்க.